அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய எண்ணர்மை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் கண்ணென காத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெளி தெளிவாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கும் கருப்புசாமி உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்க துணையாக வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும்
இங்கு தெளிவாக வெளிநடா செய்து கொண்டிருக்கும் மாயக்குளம் எனக்கு ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, அவரே தெரியாது முத, சரிங்களா? அதனால மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கும் போட்டிருப்பாரு வெளியில, உடன் பிறவாத சகோதரர். ஆமா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா மாதவன் அண்ணனோட தங்கச்சியா பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால அண்ணா அவர்களுக்கும் மற்றும் நாடக கலா ரசிகர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வள்ளி நாயகியாக வேடந்தாங்கி நடிக்கும் அக்கா தேன்மொழி அவர்களுக்கு அக்கா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இந்த விழா குழுவின் சார்பாகவும் இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு கைத்தறி அணைத்து ஆலோடு மாஸ்டர் வேளாங்கண்ணி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்ப நன்றி சொல்லுங்க. சிவந்த பக்கம் போயிருப்பாரு பையன், அவரை கூட தொந்தரவு பண்றீங்க. நம்மீமனாக நடித்த தம்பி அவர்களுக்கு காரைக்குடி பி ராமர் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அண்ணன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கதவாடை விட்டு கௌரவப்படுத்தி விழா கட்சியர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் முதல்ல எழுத்தனும் ஆதி பகவான் நிகழ்ச்சி விடைக்கு மாமா சார்பாக நன்றி. எழுத்தினம் ஆதி பகவான் நிகழ்ச்சி விடைக்கு என்று கூறும் குரலின் தன்மைக்கு சொன்னாரு. உலகத்திற்கு நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபரா சக்தியையும் ஆதி மந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர் கரசி மதுரை மீனாட்சி தாய் என்று சொல்லக்கூடிய துர்கா தேவி வணங்கிவிட்டு பிறருடைய கதை பணியை தொடங்குகிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடு. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி
கை தட்டுங்க. நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். எங்க ஊருக்கு போனா எல்லாரும் கை தட்டுனாங்க அப்படின்னு வெளியூர்ல போய் சொல்ல மாட்டோம். அதனால எனக்கு வரக்கூடாது. குறிஞ்சி முல்லை மருதமனைதில் பாய் என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே வேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக நான் இன்னைக்கு எங்க அப்பா வந்திருக்கார். அதனால என்னை பற்றி அறிமுகம் தேவையில்லை. எங்க அப்பா வந்து சொல்லுவாரு. அவர் சொல்றதுக்கு முன்னாடி வாக்குண்டான் நடுவனமங்கள் மாமலராய் நோக்குண்டான் மெயின் நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பார் தாருவார் தமக்கு பாழும் தெளித்தேனும் பாகு பிரிப்பும் இவை நாளும் கடந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிகே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்று அவை மூதாட்டி வணங்கினாங்க. தமிழ் என்ற காரியம் செவனவே நடந்தது. தமிழுக்காக தன்னுடைய இளமையை அவை மூதாட்டி தமிழ் கடவுள் முருகனுக்காக தொண்டு செய்ய வந்திருக்கேன். அப்பேற்பட்ட கந்த கடவுள் கலியுக வரதல் கந்தன் கடமன் கார்த்திகேயன் ஆறுமுகன் சங்கரின் மகன் சடாச்சரன் சரவணன் சண்முகன் இங்கு வர வேண்டும். ஏன் எனக்கு மட்டுமா? என்னவா? நாட்டில் உள்ள மக்கள் அனைவர்களுக்கும் நல்லாசி தர வேண்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்து எல்லா மக்களையும் காக்க வேண்டுகிறது கந்தபெருமானுடைய கடமை. அப்ப கடமை அவர் சரியா செய்யணும் இல்லையா? அதனால நான் கூப்பிட்டா கண்டிப்பா வருவார். கண்டிப்பா வந்து செய்வார். ஆசீர்வாதம். இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் வந்துருவார். இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் வந்துருவார். அப்படிப்பட்ட கந்தனை எப்படி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா திருத்தணி மழை மீது எதிர்மொழிக்கும்
பாவல் இருப்பான் 5 அவள் பாதமணிவூர் நாவல் இருப்பான் 5 என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்றும் என்னுடைய நாவல இருக்கணும். என்னுடைய நாவல மட்டும் இல்ல, என்னுடைய நாட்டு மக்களுடைய நாவல இருக்கணும். நல்ல தமிழ்களை அள்ளி கொடுக்கணும். அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் முருகனுக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசை. அதற்கு முன்னாடி தந்தையார சந்தித்து விடுவோம். மகளே வணக்கம். தந்தையே வணக்கம். அப்பா வணக்கம். போல் இன்னைக்கு எங்க அப்பா மாதிரி இருக்காரா? ஆமா, உனக்கு மகன் மாதிரி இருக்கிறாங்க. சரி, எனக்கு மகன் மாதிரி இருக்கீங்களா? ஏன்னா எங்க அப்பா என்னைக்குமே இளமையா தான் இருக்கும். ஏமா உங்களுக்கு இவ்வளவு நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கியா? அவருக்கு ஒரு 2 ரூபா பிளேட் வாங்கி கொடுத்தானா செலவு பண்றது? அதெல்லாம் எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு நிறைய வருமானம். இந்த கையில இந்த விரல்ல அரைப்போம், அந்த விரல்ல அரைப்போம். இதெல்லாம் எனக்கு நிஜம் தானே. மேடையில சொன்னா அது வாக்கு நிறைவேற்றணும். அதாவது வாக்கார சொல்லிட்டா தாயாருக்காக விட்டு கொடுத்தாருன்னு ஒரு பழமொழி இருக்கு, சரிங்களா? அதனால மேடையில சொல்லிட்டீங்க, அதை கொடுத்துருங்க. வாங்கிக்க மகளே, எல்லாமே உங்களுக்கு தான் மகளே. வழக்கமாக இன்று நமது குலக்கடவுளாக குமரபெருமானை போற்றி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தங்களை பார்க்கும்படி அப்பா சொன்னார் அப்படின்னு தோழி சொன்னாங்க. என்னை அழைத்ததன் காரணம் என்னமா? மகளே, நமது வழக்கம் என்ன? வழக்கம் ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவ பெண்கள் காவல் புரிவதும் வழக்கம். அதனால நீங்க திணைக்காவல் செய்ய நீங்க போகணும். ஆமா, நான் போகணும். ஆமா, நான் கேட்கிறேன், தெரியாமே கேட்கிறேன். கேட்கிறேன், நம்ம குலத்திலையும் நம்ம இனத்திலையும் நான் மட்டும்தான் வயசு பிள்ளையா? நான் மட்டும்தான் பருவத்துக்கு வந்திருக்கேனா? அப்ப உங்க பொண்டாட்டி எங்க அம்மா என்ன பண்ணுது? நம்முடைய வழக்கம் தாயே, நம்முடைய வழக்கம் தாயே. அந்த வழக்கத்தை மறந்து செய்யக்கூடாது. கேளுங்க தாயே. அப்பா நாட்டுக்கே அரசியாக இருந்தாலும் வீட்டுக்கு நான் புள்ள. நான் தான் உங்ககிட்ட கையை கட்டி நிக்கணும். நீங்க எனக்கு அதிகாரமா ஆணையிடலாம். நான் சொல்ற வேலையை சீரியா இல்லையா அப்படின்னு அதட்டலாம், சரிங்களா? அவரு முன்னாடி எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். ஆனா எனக்கு முன்னாடி நீங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப சந்தோஷம். காவலுக்கு நான் மட்டும் தான் போகணுமா? பையன்கள்லாம் வர்றாங்க, தோழிகள்லாம் வர்றாங்க, பசங்க வர்றாங்க. தோழிகள் எல்லாரும் பயல்கள் எல்லாருமே வத்துக்கிறது பூரா பயல்கள். ஆமா, தோழிகள் பயல் எல்லாம் வர்றாங்க. சரி, ஆகையால் நீங்கள் காலம்பாடி விரட்டணும். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. சரி மகளே, நீங்க போய் இந்த இடத்தினுடைய பொறுப்பு, இந்த காவலுடைய பொறுப்பு, இந்த நாட்டுடைய பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல? ஆமா, அதை பாத்துக்கங்க. அதனால உங்க வாக்குப்படி என்னுடைய காவலை சிறப்பாக நடத்தி தர்றேன். அப்பா பேரையா? காப்பாத்துமா. எங்க அப்பா அவங்க அப்பா பேரை காப்பாத்திரட்டும். போயிட்டு வாங்கப்பா. சரவணா, நீங்க பாடணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க மக்கள். வாங்க, ஒரு 4 பாட்டு பாடிட்டு கூட போங்க. நான் அப்புறமா கூட வந்து பாடிடுமான பிரச்சனை. 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் வெஞ்சமதில் 5 வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் 2 காலம் தோன்றும் ஒரு காய் என்று ஓதுவார் முன்னே அப்பேற்பட்ட கந்த கடவுள் உருவமாகி அனாதையாய் பிரவாய் ஒன்றால் பிரம்மமா இந்த ஜோதி விளம்புதர் மேனி ஆகி கருணைக்குறு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் உலகவியை என்று சொல்லக்கூடிய கந்தனுக்காக திரை வச்சிருக்காராம். எங்க அப்பா சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணுமே. பசங்க எல்லாம் வந்திருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. எங்க குடும்பத்துல நான் மட்டும்தான். அப்ப எனக்கு தோழிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த தோழி என்ற பேரை கேட்டாவே நமக்கு பிடிக்காத சிநேகிதிகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா இந்த பசங்க பூரான்னு சொன்னார் பாத்தீங்களா, எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. 7 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தோம் ஒரு பெண் குழந்தையே இல்லை என்று கந்தனிடம் கையேந்தி வரும் பொழுது வள்ளி கொடி மீது என்னை கண்டெடுத்ததினால் எனக்கு வள்ளி என்ற திருநாமம் இட்டு கந்தனுக்காக கருதனைய சிந்தனை விதைத்து என்னுடைய பெண்ணுடைய கையாலேயே காவல் பார்த்து அதை பதைப்படுத்தி உனக்கு அர்ச்சனை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுடைய நேர்த்தி கடன். எங்க அப்பாவுடைய கடனை அடைப்பதற்காக நான் வந்திருக்கேன். பக்தி கடன். ஏன்னா எந்த குறை இருந்தாலும் கந்தனுக்கு குறை வைக்க கூடாது. யாருக்கு கடை வச்சாலும் மாறி கடனை மட்டும் தீர்த்தணுமா? இல்லன்னா மாறி என்ன பண்ணுவா, சின்ன சின்ன குழந்தை உருவத்துல நம்ம கனவுல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அவுட்டர் போய் டீ வந்து காலையில மட்டும் வருவீங்களா?
ஏன்னா அப்ப நம்ம கனவுல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பா. அது மாதிரி கருணை சிந்தனை விதைத்து எங்க அப்பா என்னை காவலுக்கு போக சொல்லியிருக்கார். நான் வந்திருக்கேன். எனக்கு துணையாக சிநேகிதிகள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னாடி என் மனசுக்குள்ள முருகனை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன், எப்படி எல்லாம் சொல்லணும், அவர் எந்த அளவுக்கு என்னுடைய இதயத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆளோடும் பாடும் தேங்களே கந்தன் கடவுள் கார்த்திகேயன் இங்க வரணும். சரவணன் மேல எவ்வளவு ஆசை. அவர் அந்த சங்கத்துல இருக்காரு. ஆமா, கந்தன் இருக்க கவலையே கிடையாது, சரவணன் இருக்க சங்கடமே கிடையாது. சரிங்களா? முருகனை நினைத்தால் போதும். வாழ்க்கையை எதுவுமே முன்னோக்கி தான் போகுமே தவிர எதுவுமே பின்னோக்கி வராது. அதனால கந்தனை நினைப்போம், சரவணனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது வருவார் சரவணன் என்று சரவணன் மீது நான் கொண்ட அன்பு, வைத்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்றால், தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே ஆகாதமா
சொல்லு முதலில் நெல்லிக்காய் முன்னாலே கசப்பாக இருந்தாலும் பின்னாலே இனிப்பை தர பெரியவங்க எதை செஞ்சாலும் எப்பா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லதான் செய்வாங்க. என்ன காரணம்? அவங்க அனுபவிச்சு சொல்ற விஷயங்களை சின்ன பிள்ளைங்களை அனுபவிக்காம கேட்கணும். கேட்டா நல்லா இருக்கும். கேட்கல அப்படியே ஒரு நம்ம எங்காவது போய் முட்டி மோதி மூக்குல அடிபட்டு மூக்குல காயம், கண்ணத்துல காயம், கண்ணுல காயம் அப்படின்னு எல்லா பக்கமும் காயம் ஏற்படுத்திக்கிட்டு அப்பா அப்பவே சொன்னாரு, அம்மா அப்பவே சொன்னாங்களே, இவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கலையே அப்படின்னு பின்னாடி என்ன அது இல்லையே வேற என்னமா நடக்குது? நீங்க நினைய வச்சுக்கிட்டு சிரிச்சீங்கன்னா அப்ப நாங்க எங்கத்தானே செய்வேன் என்ன அப்படின்னு. அதனால நல்லாரை காண்பதும் நன்று, நல்லார் சொல்லை கேட்பதும் நன்று, நல்லோரோடு சேர்ந்து இருப்பதும் நன்று அப்படிவாங்க. ஏன்னா நல்ல பாடகர் அப்படின்னு பேர் வாங்கிடலாம், நல்ல பேச்சாளி அப்படின்னு பேர் வாங்கிடலாம், நல்ல நடிகை அப்படின்னு பேர் வாங்கலாம். ஆனா நல்ல மனிதன் அப்படின்னு பேர் வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம். கையில வாயில்லாத எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்து அந்த கிண்ணம் நிறைய எண்ணெயை ஊத்தி இப்படியே ஊரை சுத்தி வாப்பா அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு சமம் நல்ல பேரை வாங்குறது, வாங்கின நல்ல பேரை காப்பாத்துறது. சரிங்களா? சில பேர் நல்ல பேர் வாங்கிடுவாங்க, அந்த நல்ல பேரை சீக்கிரத்திலே கெடுத்துருவாங்க. ஆனா இருந்த வரைக்கும் நல்லவனாகவே இருந்த பிறகும் நல்லவனாகவே இருந்த ஒரே ஒரு மனிதன் யார் அப்படின்னா எங்க அண்ணன் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த். என்ன காரணம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எவ்வளவு நடிகர்களை பார்த்திருக்கோம். விஜய்னு ஒரு நடிகர் நம்ம எல்லாருக்கும் பட்டி தொட்டி, அதாவது கிராமங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்தார் அப்படின்னா செந்தூர பாண்டி அப்படின்ற ஒரு விஜயகாந்த் நடிச்ச படத்துல 2வது கதாநாயகனாக விஜயை நடிக்க வச்சதுனாலதான் விஜய்னா யாரு அப்படின்னு பட்டி தொட்டி கிராமங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு சூர்யான்னு ஒரு நடிகர் இருக்காரியா அப்படின்னு இந்த உலகத்துக்கு இந்த பட்டி தொட்டிக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு காரணம் என்ன? பெரியண்ணா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல விஜயகாந்த் ஐயாவோட நடிச்சதுனாலதான் சூர்யான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஊமை விழிகள் அப்படின்ற ஒரு படத்துல அருண் பாண்டியன் நடிச்சதுனாலதான் அருண் பாண்டியன் ஒரு நடிகர் வந்திருக்காருப்பா, நல்ல வளர்த்தியா கண்ணங்கரேன்னு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. செந்தூர போவே அப்படின்ற ஒரு திரைப்படத்துல விஜயகாந்தோட நடிச்சதுனாலதான் ராம்கி யாரு, நிரோசா யாரு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, இப்ப சின்ன நடிகர்கள் எல்லாத்தையும் சில பேர்ல கதாநாயகனா அவங்களுடைய தரத்துல இருக்கும் பொழுது, உயர்ந்த தரத்துல இருக்கும்போது இன்னொரு கதாநாயகனா தன்னுடைய படத்துல போட மாட்டாங்க. போடுறோம் அப்படின்னு சொன்னாலும் வேணான்றுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு மாசு குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி புது தயாரிப்பாளர்களுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. புது தயாரிப்பாளரா இருக்கீங்க, படம் நல்லா இல்லைன்னா போச்சு, பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு நடிக்க மாட்டாங்க. அப்ப புது தயாரிப்பாளர்களையும் புது நடிகர்களையும் தன்னுடைய திரைப்படத்திலையும் தனக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தது யார் அப்படின்னா பெரிய மனசு கொண்டு பெரியண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அவரால் வாழ்ந்தவர்கள் சினிமா துறையிலும் அதிகம், சாதாரண நடைமுறையில இருக்கிற மக்களும் அதிகமானவர். நான் நிறைய பார்த்திருக்கேன். சென்னைக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க பூரா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவருடைய கம்பெனியில போய் சாப்பிட்டவங்க ஏராளம். இருக்கிற வரைக்கும் யாருடைய பேரும் தெரியாது. நல்ல மனிதன் இப்படி எல்லாம் இருக்கிற மனிதர்கள் உலகத்துல அப்பேற்பட்ட ஒரு நல்லவர் இருக்காரு அப்படின்னா அவர் இந்நேர வரைக்கும் இருந்தாரு அப்படின்னா நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்தை எப்பவோ கட்டிக்கலாம். இப்ப இவ்வளவு காலதாமதம் ஆனதுக்கு காரணம் ஒரு நல்லவர் இல்லாததுனாலதான். இருந்தாலும் அவருடைய நினைவை போற்றும் அளவுக்கு நினைத்தது யாரோ நீதானே, தின உன்னை பாட நான் தானே, யாரோ நீதானே, உன்னை பாட நான் தானே, நீதானே என் கோவில் என்னாலே
வைத்தது யாரோ நீதானே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது